ஹாய், ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. பாருங்க, வேதம் அழகாய் சொல்லுகிறது. இசை 54:7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு உண்மையாகவே ஆண்டவரையே நம்பிக்கொண்டிருந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? நான் ஆண்டவரை தானே பிரதர் நம்புறேன், ஏன் ஆண்டவர் என்னை இந்த விஷயத்துல கைவிட்டார்? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவருடைய உருக்கமான அந்த இரக்கம் பாருங்க, உங்களை நிச்சயமாய் உயர்த்த போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நகோமி கூட நினைத்தாங்க, தேவன் என்னை வெறுமையாக என்னுடைய பட்டணத்திற்கு என்னை திரும்ப வெறும் கையோடு வர வைத்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரே அப்படின்னு நினைச்சாங்க. வாக்குத்தத்தம், அந்த சொப்பனம், தரிசனம் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசேப்பிற்கு ஒருவேளை நினைத்திருக்கலாம், அதற்கு மாறாக காணப்படுகிறதே அப்படின்னு சொல்லி தேவன் என்னை கைவிட்டுட்டார் என்கிற ஒரு காரியங்களை அவர் நினைத்திருப்பார். ஆனாலும் பாருங்க, தேவன் நிச்சயமாகவே கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய உருக்கமான அந்த இரக்கம், அந்த அன்பு உங்களை குழிக்குள்ள இருந்து, கெபிக்குள்ள இருந்து, உளையான சேற்றிலிருந்து அவர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு எங்கெல்லாம் நீங்கள் கைவிடப்பட்டு நிற்கிறீர்களோ, தேவன் உங்களுக்காக வழக்காட போகிறார். தேவன் உங்களை நியாயம் விசாரிக்க போகிறார். உங்கள் பக்கமாக நிற்க போகிறார். உங்களுக்கு துணை செய்ய போகிறார். உங்களுடைய கைவிடப்பட்ட எல்லா அவமானங்களையும் தேவன் மாற்ற போகிறார். எங்கெல்லாம் நீங்கள் தனிமையாக நிற்கிறீர்களோ, இனி தெய்வ பிரசன்னம் உங்களை சுமக்கும், உங்களுக்காக நிற்கும். நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா இனி உங்களை கைவிட போறது அல்ல. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அனுமதித்தார், உண்மைதான். ஆனாலும் தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் அது பாருங்க கூடவே இருந்து உங்களை உயர்த்தும். எனவே கர்த்தர் உங்களை நடத்துவார். எனவே தேவனுடைய வார்த்தை இப்படியாய் கேட்க விரும்புகிறவர்கள் நம்முடைய சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you.